எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் திருப்பலி முடிந்து திருமுழுக்கு கொடுப்பதற்காக பீடத்தின் முன் வந்து நின்றோம். அப்பொழுது ஒரு ஆண் குழந்தையை அவர்கள் கொண்டு வந்தார்கள். உங்களுடைய குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன ஒரு பெயர் பிங்கி என்று சொன்னார்கள். பிங்கினா என்னன்னு தெரியுமா? ஒரு ஆண் குழந்தைக்கு பிங்கி என்று பெயர் சூட்டினார்கள். கேட்டோம், இது விவிலியத்தில் இந்த மாதிரி ஒரு பெயர் கிடையாது, நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை. உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இந்த பெயர் உங்கள் தாத்தா பாட்டி அந்த மாதிரி குடும்பங்களில் இருக்கான்னா அப்படிலாம் எதுவும் இல்லை ஃபாதர் அப்படின்னாங்க. அப்போ எதன் அடிப்படையில் இந்த பெயரை வைத்தீர்கள் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்ன பதில், வாஸ்து சாஸ்திரப்படி நாங்கள் ஆஸ்ட்ராலஜி பார்த்தோம், அதில் குழந்தை பிற்காலத்தில் கம்பீரமாக பெரிய பணக்காரனாக இருக்கணும் அப்படின்னா 4 எழுத்தில் இருக்கணும். அதில் முதல் எழுத்து பீலையும் கடைசியான எழுத்து ஒயிலையும் இருக்கணும் அப்படின்னாங்க. இப்போது கொஞ்சம் ஒரு இதுவாக இப்போ நடுவில் இருக்கிற 2 எழுத்து என்ன அப்படின்னா, என்னுடைய மனைவியினுடைய பெயர் இனிதா, அதனால ஐ எடுத்துக்கிட்டோம். என்னுடைய பெயர் ஏதோ எண்ணில் தொடங்குது, அதனால எண்ணில் இருந்து எடுத்துக்கிட்டோம், அதனால பிங்கின்னு வைத்தோம் என்று கூறினார்கள். இன்று நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய கிறிஸ்தவ பண்பாடு நெறிமுறை இப்படி தான் இருக்கின்றது. ஒரு காலத்தில் ரொம்ப அழகாக விவிலியத்திலிருந்து பெயர்களை சூட்டுவார்கள், அதுக்கப்புறம் புனிதர்களுடைய பெயரை சூட்டுவார்கள், அதுக்கப்புறம் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய மூதாதையர்களுடைய பெயரை சூட்டுவார்கள். ஆனால் இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அந்த பெயருக்கான ஒரு மரியாதை, ஒரு மகத்துவத்தை கிறிஸ்தவத்தில் நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம், மூட நம்பிக்கையில் இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு யோவான், அந்த யோவான் என்ற பெயரை ஒரு அடையாளமாக சூட்டுகின்றார். அந்த யோவான் என்ற பெயரை கொண்டவர்கள் எல்லோருக்குமே என்ன ஆற்றல் இருக்கும் என்பதை அவர்கள் வளருகின்ற பொழுது எவ்வளவு மன வலிமை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்பதை, எவ்வளவு ஆசீர்வாதம் அவர்களால் மற்றவர்களுக்கு கிடைக்கும் என்பதை, எத்தனை பேரை மன்னிப்பு கொடுத்து திருமுழுக்கு கொடுத்து ஆண்டவரோடு இணைக்க போகின்றார் என்பதற்கு ஒரு அடையாளமாக யோவான் என்ற பெயரை அங்கு வழங்குகின்றார். ஆகவே இந்த பெயர் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல, அது ஆண்டவருக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும். என்னுடைய குழந்தைக்கு ஒரு பெயர் வைக்கின்றேன் என்றால் ஏதோ அது ஒரு சாதாரண இந்த உலக மாயையை சார்ந்ததாக இருக்கக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிடித்த ஒரு வார்த்தையாக, விவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக, நம் மூதாதையர்களுடைய பெயரை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதில்தான் ஆசீர்வாதம் அடங்கி இருக்கின்றது. ரொம்ப அழகான ஒரு நற்செய்தியை பார்த்தோம் நாம. ஆண்டவர் ரொம்ப அழகா, ஆண்டவர் வரதுக்கு முன்னாடி இந்த மக்களை ஒரு ஆயத்தப்படுத்துவதற்காக திருமுழுக்கு யோவானை அவர் முன் பிறக்க செய்கின்றார். ஆகவே இவருடைய பிறப்பு மாந்தர் அனைவருக்குமே ஒரு வழியை, ஒரு ஆயத்தம் செய்கின்ற ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த வழியில் நாம் செல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறை வார்த்தைப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை இறை காரியத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நிறைய பேர் வீட்டில் போயிட்டு உங்களுடைய பிள்ளைகளை பாதிரியார் ஆக்குறதுக்கு அனுப்புறீங்களான்னா அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, லைட்டாக ஒரு புன்னகை மட்டும் வரும், சிரிப்பு தான் வரும். அப்படியே சிரிச்சுட்டு மைண்டில் யோசிப்பாங்க, ஃபாதருக்கு என்ன பதில் சொல்கிறது. அப்படியே ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க, ஃபாதர் இது கடவுளுடைய சித்தம், கடவுள் அழைப்பு இருந்தால் கூட்டிகிட்டு போகட்டும் அப்படின்னு. ஆனால் கோயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க, மற்ற எந்த ஆன்மீக காரியத்துக்கும் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா ஒருவேளை அங்கே போயிட்டான்னா, ஒருவேளை சாமியார் ஆயிட்டான்னா பிரச்சனை. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆலயத்திற்கு அழைத்து வர வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்கள். எல்லாரையெல்லாம் ஆண்டவர் திருமுழுக்கு யோவான் போல தேர்ந்தெடுக்க மாட்டார். எல்லாரையுமே ஆண்டவர் குருக்கள் ஆக்க மாட்டார். எல்லாரையும் கன்னியர் ஆக்க மாட்டார். அவருக்கு தெரியும்
எந்த குடும்பத்திலிருந்து எடுக்க வேண்டும், எந்த மகனை மகளை திருநிலைப்படுத்த வேண்டும் என்று மற்றவர்களை ஆண்டவர் பாதத்தில் நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இந்த சமூக பணிக்காக அவர் ஆயத்தப்படுத்துவார். வெறும் குருத்துவத்திற்கு மட்டும் அல்ல. அன்னை தெரசாவை அழைத்த ஆண்டவர் வெறும் ஒரு கன்னியர் மடத்தில் மட்டும் அவரை ஒரு தூய்மை வாழ்வு வாழ வைக்கவில்லை. மாறாக இந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பணியை, ஏழை எளியவருக்கு உதவிட அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக சமூக பணிக்கு அவரை தலைமை இடத்தில் உயர்த்தினார். அப்படி நமது பிள்ளைகள் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் திருமுழுக்கு யோவானை போல நாமும் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமேன்.